இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. விழுப்புரம் மாவட்டம் வழுதரெட்டி பகுதியில் மயான கொள்ளை விழாவில் இளைஞர்கள் மோதிக்கொண்ட காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரத்தில் உள்ள பல்வேறு அங்காளம்மன் கோவில்களில் மயான கொள்ளை திருவிழாவானது நடைபெற்றது. பல்வேறு விதமான அம்மன் வேடம் அணிந்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக்கடனை நிறைவேற்றிய நிலையில் இளைஞர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாமோதரன் இணைப்பில் இருக்கிறார். தாமோதரன், வணக்கம். இளைஞர்களுக்கிடையே மோதல் ஏற்பட என்ன காரணம்? நிலையம் அருகே உள்ளது அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்தில் இன்று பாத்தீங்கன்னா மயான கொள்ளை திருவிழா தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த மாலை 2 மணி அளவில் தொடங்கிய அந்த நிகழ்ச்சியானது தற்போது மாலை 5 மணி வரை நடைபெற்றது. இதில் அம்மன் வேடமணிந்தும் பல்வேறு விதமாக வேடமணிந்தும் சூரனை வதம் செய்யும் வழிபாடு உள்ளிட்டவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அங்காளம்மன் திருவிழாவில். இந்நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏராளமான பக்தர்கள் கூடியிருந்த நிலையில் அதில் ஒரு சில பகுதியில் இந்த கஞ்சா போதையில், மது போதை உள்ளிட்ட கஞ்சா போதையில் ஒரு சில இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு அவர்கள் அரைதாரத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் கடுமையாக கட்டை, கல் உள்ளிட்ட ஆயுதங்களால் கடுமையாக தாக்கிக் கொண்டதால் அந்த இடத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் காணப்பட்டது. இவர்கள் அனைவரும் போதையில் இருந்த காரணத்தால் யாரும் கிட்ட சென்று தடுக்க முடியவில்லை. இருப்பினும் காவல்துறையினர், அங்கு பணியில் இருந்த காவல்துறையினர் அந்த போதையில் தாக்கிக் கொண்ட இளைஞர்களை தடுத்து நிறுத்தி அவர்களை சமாதானப்படுத்தினர். இந்த சூழலில் அந்த பகுதியானது ஒருவரை மாறிக்கொண்டு தாக்கிக் கொண்ட சம்பவம் வெறும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு காணப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு அதிகப்படியான காவல்துறையினர் அந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை மீட்டு அடிப்பட்டவர்களை விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மேலும் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்தும் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.